வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது 3000 இயர்ஸ் ஆஃப் லாங்கிங்ஸ் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல டில்டா ஸ்வின்டன், இட்ரிஸ் ஆல்பா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு ஜின் கொடுக்கக்கூடிய 3 வரங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு தீம்ல அமைக்கப்பட்ட ஒரு ஃபேண்டசி ரொமான்ஸ் மூவி அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் கடவுள், சாத்தான் இந்த மாதிரியான கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு ஸ்காலரா இருக்காங்க. இவங்களுக்கு இஸ்தான்புல்ல இருக்கும் போது ஒரு ஜாடி ஒண்ணு கிடைக்குது. அந்த ஜாடி இவங்க கிளீன் பண்ணும் போது எதிர்பாராத விதமா அது உடஞ்சிருது. அது உள்ள இருந்து ஒரு ஜின் வெளியே வருது. அந்த ஜின் வெளியே வந்து இவங்க கிட்ட, நீ என்கிட்ட 3 வரங்கள் கேளு, அந்த 3 வரங்களை நான் வந்து நிறைவேற்றிட்டா எனக்கும் விடுதலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லுது. சோ ஹீரோயின் என்ன 3 வரங்கள் கேட்டாங்க, அண்ட் அந்த ஜின் எதனால அந்த ஜாடிக்குள்ள இருந்துச்சு, அண்ட் அந்த ஜின் கடந்து வந்த பாதைகள் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது அந்த ஜேர்னி ஆஃப் ஜின்னை காட்டின விதம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது கிங் சாலமன் எதுக்காக அந்த ஜின்னை ஒரு ஜாடிக்குள்ள அடைச்சாரு, அதுக்கப்புறம் அந்த ஜின் எங்கெங்கெல்லாம் டிராவல் பண்ணிச்சு, அண்ட் கடைசியா எப்படி ஹீரோயின் கையில வந்துச்சு அப்படின்றத ஒரு 3 கதைகளா பிரிச்சு சொல்லியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அது வழியா டிஃப்ரெண்ட் டைனாசிட்டிஸுமே கவர் பண்ணிருப்பாங்க. அண்ட் ஜின்னா வரக்கூடிய நம்ம இட்ரிஸ் ஆல்பா பக்காவா பொருந்திருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். பிசிக்கலாவும் சரி அண்ட் ஆக்டிங் வைஸுமே சரி ரொம்பவே நீட்டா இருந்துச்சு. ஆல்சோ இதுல ஹீரோயினுக்கும் ஜின்னுக்கும் ஏற்படக்கூடிய அந்த காதல், இன்ஃபேக்ட் இந்த ஃபேண்டசி ரொமான்ஸ் அப்படின்றதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனரா தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி இந்த கதையோட டியூரேஷன் அப்படின்றதுமே ஒரு 1.25 மணி நேரத்துல கிறிஸ்பா சொல்லிட்டாங்க. அதுக்கே கண்டிப்பா ஒரு பாராட்டுகள் சொல்லியே ஆகலாம். அண்ட் ஓவரால் ஒரு வித்தியாசமான ஃபேண்டசி மூவி பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. பட் பிரச்சனை என்ன அப்படின்னா, இதுல சுவாரஸ்யம் அப்படின்றது பெரிய லெவல்ல இல்ல அப்படின்னே சொல்லுவேன். உதாரணத்துக்கு நம்ம ஹீரோயின் கேட்கக்கூடிய 3 வரங்கள் அப்படின்றதெல்லாம் பெரிய லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அந்த ஜின்னோட ஜேர்னிலுமே கடைசி கதை அப்படின்றது கொஞ்சம் சுமாரா தான் இருந்துச்சு. அண்ட் ஓவராலே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இந்த கதையை நகத்துல ரொம்ப நார்மலா தான் நகர்த்திருப்பாங்க. இன்னுமே கொஞ்சம் பேசப் பண்ணி நிறைய சுவாரஸ்யமான காட்சிகள் அமைச்சிருந்தா இந்த கதை சூப்பரான ஒரு கதையா இருந்திருக்கும். பட் ஸ்டில் கண்டிப்பா ஒன்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.8 அவுட் ஆஃப் 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல அடல் சீன்ஸ் நிறையவே இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.